ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு பார்த்தோன்னா இயற்கையோட இயற்கை இணைஞ்சிருக்க ஒரு சேருகுடி அப்படிங்கிற கிராமத்தை பார்க்க போறோம். அங்க பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 2000 ஆடுகளை ஒரே இடத்துல வச்சு கணேஷ் அப்படிங்கிற தரையாடு வளர்ப்பாளர் தான் பார்க்க போறோம். இந்த ஆட்டுக்கு பேரு ராமநாதபுரம் ஆடு அப்படின்னு சொல்றாங்க. ஒரே ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா 2 ஆட்களை வச்சு கிட்டத்தட்ட 2000 ஆடுகளை தரையில ஒவ்வொரு ஏரியாவிலையும் போய் மேய்ச்சி வராங்க. அவங்களோட அதை பத்தி ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம அவங்களோட ஷேர் பண்ண போறாங்க. அவங்களோட ஆடோட விலை என்ன, அவங்க குட்டியோட விலை என்ன, என்னென்ன ஆடுகளை வச்சிருக்காங்க அப்படிங்கிறத தெளிவா நம்மளோட ஷேர் பண்ண போறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அண்ணா வணக்கண்ணே. வணக்கம்ண்ணே. உங்க பேர் என்னண்ணே? கணேசன். என்னென்ன ஆடுலாம் நீங்க வச்சிருக்கீங்க? எல்லா ஆடுமே இருக்குண்ணே. பொட்டாடு, அந்த நிக்கிற பொட்டாடுங்க, தெங்காஞ்சி ஆடுங்க. சரிண்ணே. இது பட்டின ஆடுங்க. ஆமாண்ணே. சரிண்ணா. வேற இது வந்து தெங்காஞ்சி ஆடுங்கிற அந்த புள்ளியாடு. சரிண்ணா. இது வந்து பட்டின ஆடுங்கிறது. சரிண்ணா. பல ரகம், எல்லா ரகமும் நம்மகிட்ட இருக்குது. வேற ஏதோ செம்மறி ஆடு மாதிரி இருக்குண்ணா? செம்பரி ஆடுங்க இந்த இதுன்னு. அதுல என்னென்ன வேற? எல்லாமே இதுல இருந்து வாரதுதான். ஒரே ஆட்டுலயே ஒரே ஆட்டுலயே. அந்த பொட்டாடுங்கிறது மட்டும்தான் தனி ரகம். தோரஞ்செம்பளிங்குவாங்க, அது வந்து பொட்டாடு. சரி சரிண்ணா. அந்த பொட்டாடுங்க வந்து தனியா நம்ம பிரிச்சு எடுக்கிறது. நம்ம பாம்புக்கு வேணுங்கிறக்காண்டி கொண்டு வச்சிருக்குது. சரி சரிண்ணா. விரும்பி எல்லாரும் கேக்குறாங்கன்னு நம்ம லைன்ல இங்க கிடையாது. அது வந்து எட்டயபுரம், திருநெல்வேலி மாவட்டம் இங்கிட்டு தான் அந்த ஆடுங்க. நம்ம லைன்ல இங்கிட்டு கிடையாது. அதனால இந்த ஆடுங்க வேணும்னு, பாம்புக்கு வேணும்னு கொண்டு இறக்கி வச்சிருக்காங்க. சரிண்ணா. நீங்க பாத்தீங்கன்னா இப்ப எங்கெங்கெல்லாம் இப்ப மேய்ச்சல் பண்றீங்க? எந்த மாதிரி வகை மேய்ச்சல் பண்றீங்க? நமக்கு மாவட்டம், எல்லா மாவட்டம் சுத்தி வருவோங்க. ஓ சரி சரிண்ணா. மேய்ச்சல் பராமரிப்புக்காண்டி இந்த இடத்துங்கள்ல தீனி இருக்காது. தீனி இல்லாதனால இந்த குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான் இங்க பட்டி கேட்பாங்க. காட்டுங்களுக்கு இயற்கை முறையா வைக்கணும், பட்டி வேணுங்கிறக்காண்டி செய்வாங்க. சரிண்ணா. அந்த முறைக்காண்டி நாங்க இங்க வந்து இருப்போம். திரும்பி நாங்க இதை விட்டு மாறும்போது ஒரு தை வரைக்கும் இருப்போம். அப்புறம் மாறிடுவோம். பொங்க வச்சிட்டோம்னா நாங்க வேற பக்கம் இந்த இடத்த விட்டு அப்படியே எங்க பட்டி கேக்குறாங்களா. நீங்க பெரம்பலூர், இதனால எந்தெந்த மாவட்டம் போயிருக்கீங்கண்ணா? பெரம்பலூர் போயிருக்கேன், அரியலூர், திருச்சி மாவட்டம், எல்லா மாவட்டமும் சுத்திட்டாங்க. சரிண்ணா. இருக்கிற இப்ப திருச்சி மாவட்டத்துல இருக்கேன். சரிங்க சரிங்க. இப்ப வந்து காடுங்க, மக்காச்சோளங்கள் உடைச்சிட்டாங்கன்னா காட்டுங்களுக்கு பராமரிப்பு முறையில நாங்க அங்கிட்டு போயிருவோம். சரிங்கண்ணா. இப்ப காடுங்களுக்கு பட்டி போடுவாங்க. இயற்கையான விவசாயம் பண்ணணும், இயற்கை உரம் போடணும் இங்க காண்டி கேட்பாங்க. அப்ப அந்த முறைக்கு நாங்க போயிருவோம். சரிங்க. அவங்க பட்டி இங்க வந்து கேட்டாங்கன்னா என் காட்டுல பட்டி மறைக்கணும் வாங்கன்னு சொன்னாங்கன்னா இங்க போயிருவோம். சரிங்கண்ணா. எங்க சொல்றாங்களோ கூப்பிடுறாங்களோ, போன் நம்பர் வச்சிருக்கோம், கான்டாக்ட் பண்றவங்க கூப்பிடுவாங்க. இல்லாதவங்க இப்ப பழக்கத்துல வந்து கேக்குறவங்க ஒருத்தவங்க வச்சு அப்படி போயிடும். இப்போ வயலுக்கு போய் எல்லா வயலும் போய் பட்டி போடுவீங்க. சரிங்கண்ணா. இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கு. மழை இல்லாத சீசன்ல நீங்க என்னென்ன பண்ணுவீங்க? மழை இல்லாத சீசனுக்கு தக்கன நம்ம வறட்சி தண்ணி உங்களுக்கு தோதான இடம் பார்த்தா நாங்க போய் இருக்க. வெளியூருக்கு போயிருவீங்க, வெளி மாநிலத்தோட போயிருவீங்க. எல்லா பக்கம் போவோம். ஆனா போகும்போது நமக்கு பராமரிப்பு எங்க இருக்கோ அதுதான் நம்ம மேவு ஆட்டுகளுக்கு உணவு இயற்கை முறையாக எங்க நாங்க மேய்க்கணுமோ இடங்களை பார்த்துட்டு நாங்க இருக்க முடியும். சரி. தண்ணி இல்லைன்னா நாங்க ஒண்ணும் செய்ய முடியாது. ஜீவனை வச்சுக்கிட்டு தண்ணிகள் நாங்க எங்க போறது, ஒண்ணும் செய்ய முடியாது. சரிண்ணா. இவ்வளவு ஜீவன் ராசி வச்சுக்கிட்டு. ஓ, இப்ப நீங்க இந்த வெரைட்டிஸ் மட்டும் தான் பண்றீங்களா இல்ல வேற ஏதாவது மாடும் சேர்த்து கூட மேய்க்கிறீங்களா? மாடு இதுலயே சேர்த்து இருக்கு. எத்தனை மாடுனே வச்சிருக்கீங்க? ஒரு 4 மாடு இருக்குங்க. சரிங்க சரிங்க. இப்ப வச்சுக்கிட்டு நமக்கு அங்க அப்போதைக்கு அவங்களுக்கு நாங்க நடுக்காட்டுல இருப்போம், ஒரு இடத்துங்கள இருப்போம், ஒரு இடம் டீ கிடைக்காம இருக்கு, அதுக்காண்டி 2 உள்ள வச்சிருப்போம். ஓ சரி சரி. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் செட்டு போட்டு மாடு வளர்க்குறாங்க, ஆடு வளர்க்குறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா பரன்மேல இல்லாம இப்போ ஓப்பன்ல வளர்க்குறீங்க. இதுல பாத்தீங்கன்னா மழை காலத்துல நீங்க நிறைய வந்து எப்படி இதெல்லாம் மழை நடையாம பண்ணுவீங்க? செட்டு போட்டிருந்தோம். மழை மழையில எங்களுக்காண்டி எடுத்துக்கிட்டோம். ஓ, மேல வந்து நீங்க ஒரு செட்டு மாதிரி போட்டு அதுக்குள்ள அடைச்சிருக்கீங்க. வெளியில உள்ள செட்டுக்குள்ள விட்டுருவோம். மழையிலனா வெளிப்பக்கமா பாட்டிக்குவோம். ஓ, அந்த இடங்கள் வந்து ஈரம் இல்லாம கொஞ்சம் அதிகமா வச்சுக்கணும் நாங்க. இப்ப பாத்தீங்கன்னா மழை காலத்துல வந்து நிறைய ஆடுகளுக்கு நோய் வரும். அதெல்லாம் நீங்க எப்படி வந்து பண்றீங்க? ஏன்னா காட்டுல இருக்கீங்க, டாக்டர்ஸ் வசதி எல்லாம் இருக்கா உங்களுக்கு? நாங்க டாக்டர் டைரக்டா போன் பண்ணி என்னென்ன முறை என்ன வயிற்று இந்த மாதிரி இருக்குங்கிறத கேட்போம். நமக்கு பக்கத்துல இருக்க டாக்டர் நாங்களும் விசாரிச்சுக்குவோம். அவங்க சொல்லுவாங்க இன்னென்ன வயிற்று இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த வைத்தியம் பண்ணுங்கன்னு. அவங்க முடிஞ்ச அளவுக்கு வருவாங்க. இல்லைன்னா நாங்களே வாங்கி கொடுத்துருவாங்க கையில, இதை வாங்கி போட்டுக்கோங்கன்னு. அது இப்ப இதுக்கு வந்து தடுப்பூசி முறை பத்தி சொன்னீங்க. இப்ப ஆடுகளுக்கு முறையா தடுப்பூசி எல்லாம் போடுறீங்களா? ஆமாங்க. இப்ப அது இல்லாம நீங்க வந்து கீரிப்பூச்சி மருந்தெல்லாம் எப்படி எவ்வளவு கொடுக்குறீங்க, கொடுத்துட்டு இருக்கீங்களா? அவங்க சொல்றதுதான் கொடுக்கணும். ஓ, ஆட்டுக்கு 10 ml, குட்டிக்கு 5 ml, 4 ml. குட்டிங்களோட சைஸை பொறுத்து இத்தனை மாசத்து குட்டி உங்க சைஸுக்கு தக்கன கொடுக்கணும். அம்மை நோய், கோமாரி நோய் எல்லாம் வருது, அதுக்கெல்லாம் நீங்க முறையா மருந்து போட்டுறீங்களா? முறையா போட்டுருவோம்.
ஓகே ஓகே. வேற நீங்களே வந்து டாக்டர் வர வச்சு போட்டுருவீங்க? நாங்க போடுவோம். இல்ல அவங்க வர முடியாத சூழ்நிலை சொல்லிடுவாங்க, எங்களுக்கு இந்த மாதிரி டூட்டி அங்கே இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னு நாங்க வாங்கி அவங்க கொடுத்துருவாங்க. வாங்கி நாங்க இந்த இடத்துல போங்கன்னு எழுதி கொடுத்துருவாங்க, நான் வாங்கி நாங்க போட்டோம். எப்படிங்கண்ணா பராமரிக்கிறீங்க? குட்டிங்களுக்கு அடத்தீவனம் தானே போட்டு வைக்கிறேன் இப்போதைக்கு. அடத்தீவனம் பசுந்தீவனத்துக்கு இப்போ காட்டுக்கெல்லாம் ஓட்டு போவீங்களா? காட்டுக்கு ஓட்டி போகணும்னா இந்த டேங்கல் மாறின பிறகு இந்த மழை சீசன் பனி சீசன் மாறினதுக்கு அப்புறம் மாறினது. சரிங்கண்ணா. இப்போ உங்களுக்கு பண்ணை வச்சு பண்ணை மாதிரி வளர்க்குற மாதிரி ஆசை இருக்கா எதுவும் அந்த மாதிரி எதுவும்? இதே பண்ணதான் நாங்க இல்ல பண்ணைனா நாங்க பரன்மேல் ஆடு வச்சு பண்ற மாதிரி. இப்போ உங்களுக்கு லோன் வசதி எல்லாம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? லோன் வசதி இருக்கு, நாங்க கையெழுத்து சடப்பு கொடுக்க முடியாது. நாங்க இடங்கள் அங்கங்க மாறும்போது லோனுக்கு அந்த ஆடுக்கு ஏதாவது பிரச்சனை, இது வந்து அவங்க வந்து பார்த்துதான் இந்த ஆடு லோன்ல போட்ட ஆடுனா அவங்க பார்த்துதான் நமக்கு பராமரிப்பாங்க கொடுப்பாங்க. அப்படின்னா பிரச்சனை இருக்கும்போது நாங்க இதை வச்சு நாங்க லோன் வாங்க முடியாது. இடங்கள் மாறி லோன் தரல. நீங்க இப்ப பாத்தீங்கன்னா நோய் தடுப்புக்கு இன்சூரன்ஸ் எல்லாம் போட்டிருக்கீங்களா எல்லா ஆட்டுக்குமே? நீங்க போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ரிஸ்க்கு வந்து அவங்க கண்டிப்பா கிளைம் பண்ணுவாங்களே? அந்த ரிஸ்க் கிளைம் பண்ணுவாங்கன்னா நாங்க இடங்கள் மாறும்போது இந்த மாவட்டங்கள் ஒரே மாவட்டங்கள் இருக்க முடியாது. இப்ப அந்த சேர்த்து பாம்பு வச்சு நடத்தோம்னா இந்த இடத்துல இருக்கோம்னா அவங்க லோன் போடலாம். செய்யறோம்னா அவங்க கொடுப்பாங்க, வந்து பாத்துக்கிட்டு லோன் கொடுப்பாங்க நமக்கு, நம்ம கிளியர் பண்ணுவாங்க. நமக்கு இது இல்லாதனால நாங்க இடங்கள் மாறும்போது இந்த மாவட்டம் மாறி மாறி போகும்போது வர முடியும். சரி சரி. நாங்க அதை செய்ய முடியாது. இப்போ நீங்க மொத்தமா எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க? 150 ஆடுங்க. 150 ஆடு. எத்தனை பேர் மேய்க்கிறீங்க? 2 ஆளு. அவங்க சௌரியத்தை பொறுத்து ஆள் வச்சுக்குவோம். போதுங்களை பார்த்து இடங்கள் மாறும்போது 2 ஆள் வேணும். வெள்ளாமைங்களுக்கு காட்டுங்கள்ல மேய்க்கும் போது 2 பக்கம் வெள்ளாமைங்களா இருந்தால் 2 ஆள் தேவைப்படும், 2 ஆள் வச்சிருப்போம். ஏன்னா இந்த மாதிரி ஆள் செலவு 2 பேர் வைக்கும், நிறைய சிரமங்கள் நிறைய செலவாகுமே. எல்லாத்தையுமே எதிர்கொண்டுதான் போகணும். ஆனா இப்ப நீங்க இத்தனை ஆடு வச்சிருக்கீங்க, உங்களுக்கு வருஷத்துக்கு எவ்வளவு தீவன செலவு நீங்க உங்களுக்கு எவ்வளவு ஆகுது? தீவன செலவு வந்து வாங்கணும்னா இப்போதைக்கு ஒரு 2 மாசத்துக்கு ஒரு 60 ரூபா வந்துடும். 60,000 வந்துடும். 60,000 இது வருஷத்துக்கு மட்டும்தான். ஆட்டுங்களுக்கு வாங்கி போட்டோம்னா கணக்கு பண்ண முடியும். இப்போ நீங்க இது பாத்தீங்கன்னா நீங்க ஆளுங்க வச்சிருக்கீங்க, மருத்துவ செலவாகுது, தீவன செலவு, இது போக உங்களுக்கு எவ்வளவு மீதம் ஆகுதா இல்ல நட்டத்துல போகுதா? மீதம்னா அதுங்க கூட்டி கழிச்சு பார்த்து அந்த ஆட்டுங்களை வச்சு வருமானம் பார்த்து எல்லாத்துக்கும் ஆளுக்கு நல்லது, ஆளுங்களுக்கு நமக்கு சாப்பாடு செலவு, போக்குவரத்து செலவு எல்லாம் பார்த்தோம்னா எங்களுக்கு மிச்சம் வராது. ஏன்னா ஆடுதான் மிச்சம், அந்த வச்சிருக்க பொருளுங்க மிச்சம். இல்ல ஒரு சிலர் சொல்றாங்க ஆடு வளர்த்தா அம்பானியா வரேன்னு, பெரிய பெரிய லாபம் எல்லாம் ஒரு ஆடு வளர்த்தா நீங்க பாத்தீங்கன்னா யூடியூப்லாம் பாத்தீங்கன்னா சொல்றாங்க. ஒரு சொல்லலாம், நடைமுறைக்கு வச்சுக்கிறேன். காலத்துக்கு நாங்க பரம்பரையா நாங்க வச்சு செஞ்ச தொழில் இது. தொழில மாத்த முடியாத வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்ப நீங்க இங்க வந்துட்டீங்கன்னா உங்க குழந்தைங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? எப்படி ஸ்கூல்ல அப்படி ஒவ்வொரு இடம் மாறி போறீங்க, படிப்பு இதெல்லாம் ஊர்லயே விட்டுருவாங்க. ஹாஸ்டல்ல விட்டுருவீங்க? ஹாஸ்டல் வந்து போய் சொந்தக்காரங்க வீட்டுல எங்க அக்கா இருக்காங்க, எங்க அம்மா இருக்காங்க. அம்மா அப்பாட்ட விட்டு வந்துருவோம். சரிங்க சரிங்க. பாத்துக்குவாங்க. சரிங்க. அதுக்கு மேல வேணும்னா நாங்க வந்து ஹாஸ்டல்ல தங்கி தான் படிக்க வச்சாகணும். சரிங்க. இங்க பாரு இந்த கெடாவோட ரேட் என்ன ரேட்னா வரும்? கிடாய்ங்க வந்து நான் 50 ரூபா வரும். 50 ரூபா வரும். இப்ப நீங்க வளர்க்குற உங்க குட்டி 2 மாச குட்டினா என்ன ரேட்னா வரும் உங்களுக்கு உங்ககிட்ட இருந்து வாங்கினா? சைஸை பொறுத்துங்கண்ணா. ஓகேண்ணா. இது 2 மாச குட்டி கொடுக்க மாட்டோம். 3 மாசம் ஆகணும். 3 மாச குட்டினா ஒரு அப்ராக்சிமேட்டா என்ன ரேட்னா வரும்? ஜோடி 12 ரூபா வருங்க. ஜோடியா தான் தருவீங்க? 13. ஜோடியா தான் தருவீங்க, மேல் ஃபீமேல். இப்போ உங்களுக்கு வியாபாரம் பண்றீங்க, இந்த ஆட்டெல்லாம் கொண்டு போய் எங்க விற்பீங்க? வியாபாரிங்க டைரக்டா வந்துருவாங்க, இங்கே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. ஏன் நீங்க நேரா வந்து சந்தையில போய் வித்தா என்ன இதுக்கு அதுக்கும்? நமக்கு அது வராது, தொழில் பண்ண முடியாது. டைரக்டா கொண்டு கொடுக்க முடியாது. கொடுக்கலாம், நாங்க இந்த வேலையில போட்டு இதுக்கு அங்கே டயத்துக்கு டக்குன்னு இங்க வந்து பராமரிக்க வரணும். இங்க போயிட்டோம்னா இந்த வேலையை பார்க்க ஆள் இருக்காது. ஆடு குட்டி போட்டதுல இருந்து ஒரு 3 மாசத்துல எத்தனை கிலோனா நீங்க வர வைப்பீங்க? குட்டிங்க மேய்ச்சி தீனு நம்ம கொடுக்கறத பொறுத்து இருக்குங்க. தீனு டானிக்க மருந்துங்க கொடுக்கறத பொறுத்து குட்டி 7 வரைக்கும் வரலாம். 6 இருந்து 7 வரைக்கும். 6 கிலோ இருந்து 7 கிலோ வரலையும் வரும். அதை வந்து 3 மாசம் குட்டி நீங்க 12,000 ரூபாய் விற்கிறீங்க. ஆமா. ஆனா நீங்க ஆடு மேய்க்கல உங்க எத்தனை வருஷம் அனுபவம்? நாங்க எங்க பரம்பரையே இதுதான், எங்க தொழில இதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரிங்கண்ணா சரிங்கண்ணா. அப்புறம் இருக்கும்போது நாங்க எத்தனை வருஷம் என்ன சொல்றது உங்களுக்கு? பாட்டம் போட்டேன் காலத்துல இதான் பண்ணிட்டு இருக்கீங்க. சொல்லிட்டாங்க, தலைமுறையே இதுதான். சரிங்க. இப்போ நீங்க சொந்த ஊர் எந்த ஊர்னா? ராமநாதபுரம்னு. ராமநாதபுரத்துல இருந்து இப்ப திருச்சி வந்திருக்கீங்க. திருச்சி. இங்க இருந்து ரிட்டர்ன் போனோம்னா நீங்க அங்க இருந்து ஆடு அங்க இருந்து ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு ஏரியா எப்ப வெள்ளாமல வருது அங்க வந்துருவீங்க. மாறி இங்கேதான் இந்த மாவட்டம் தான். பெங்களூர், பெரம்பலூர், திருச்சி, அரியலூர் இந்த மாவட்டங்களுக்கு நம்ம ஊருக்கு போவாது. நாங்க வேணும்னா போவோம் வருவோம், நல்லது கெட்டதுக்கு ஊருங்களுக்கு போக வர பார்ப்போம். அப்போதைக்கு ஆளுங்களை வச்சுட்டு இதை பராமரிக்க ஆளுங்க கொண்டு வச்சுட்டு தான் போக முடியாது ஆள் இல்லாம. சரிங்க சரிங்க. இந்த தொழில பல பிரச்சனை இருக்கு. இதுல என்னென்ன பிரச்சனை எல்லாம் இருக்கு உங்களை சந்திக்கிறீங்க? எல்லா போக்குவரத்துல வரும்போது எதுக்க வரும், ஒரு வண்டிக்காரங்க வருவாங்க, சத்தம் போடுவாங்க, இதுல ஓட்டாதீங்க. மெயின் ரோட்ல ஓட்டிட்டு போகும்போது
வண்டிக்காரவங்களை செத்த பொறுமையா ஓட்டுங்கன்னா நீ ரோட்ல ஏன்டா ஓட்டுறேன்னு கேட்பாங்க. இவ்வளவு பிரச்சனையை நாங்க தாண்டி தான் நாங்க வாழ்வாதாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரிங்க சரிங்கண்ணா. இப்போ நீங்க இந்த மாதிரி காட்டுல போட்டிருக்கீங்க, வேற ஏதாவது இந்த மாதிரி நாய்கள் ஓநாய் இந்த மாதிரி தொல்லைகள்லாம் இருக்கா? நாய்கள் தான், ஓநாய் தொல்லைங்கள் வராது. சரிங்க சரிங்க. நாய்கள் தொல்லைங்கள் அதிகமா வரும். எத்தனையோ கொடாப்புங்கள்ல குட்டியை கடிச்சு கொண்டு போட்டு போயிடும். சரிங்க சரிங்க. கொடாப்புகளை வச்சு கவுத்திட்டு போயிருவோம். ஆளுங்க இருக்க மாட்டான் நேரம், பட்டிங்க இல்ல. அது நாய்ங்க வந்து குட்டியை கொடாப்பை ஓட்ட போட்டுட்டு குட்டிங்களை பூரா கடிச்சு போட்டோம். ஒரு கொடாப்பு குட்டி 5, 20, 30 குட்டி கூட கடிச்சு காலி பண்ணிட்டு போயிடும். அப்போ வேணா பெரிய இழப்பீடு தான் வரும். கண்டிப்பா என்ன பண்றதுங்கிற காண்டி செஞ்சுக்கிட்டு அப்படியே ஓட்டிக்கிட்டு. நீங்க இந்த செட் ஆரம்பிக்கும் போது எத்தனை குட்டினா வச்சு நீங்க ஆரம்பிச்சீங்க? இந்த பரம்பரையா கொடுத்த தொழில் அப்படியே நாங்க எங்கள்ட்ட கொடுக்கும்போது அவங்களுக்கு விடங்க கொடுக்கும்போது அவன் 100 ஆடு 50 ஆடு கொடுப்பாங்க. வச்சு நாங்க அதைத்தான் அப்படியே வச்சு. இப்ப நீங்க உங்க அப்பா அம்மா வந்து உங்களுக்கு சொத்து மாதிரி இதை கொடுத்துறாங்க, 50 to 60 ஆடு கொடுத்துறாங்க. அதை வச்சு நீங்க டெவலப் பண்ணிட்டே இருக்கீங்க. அதை வச்சு டெவலப் பண்ணணும். பரம்பரையா அதுக்கு நாங்க இருக்கோம்னா அப்புறம் அவங்களுக்கு வாழ்வாதாரம் வேணும்ல, அதுக்காண்டி இதை நீங்க வச்சு ஓட்டுங்கன்னு கொடுப்பாங்க. ஆனா நம்ம சேனலுக்காக இவ்வளவு நேரம் நீங்க பொறுமையா பதில் சொன்னீங்க, உங்களோட அனுபவத்தை சொல்லுவீங்க. ரொம்ப நன்றிங்கண்ணா.